வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். அதிகாரிகள் ஆடைகளை களைந்து கொலை, 700 கைதிகள் அவசரமாக இடமாற்றம், பேராபத்து இன்னும் நீங்கவில்லை என்று தகவல். நீர்கொழும்பு சிறை வன்முறை எதிரொலி, நாடு முழுவதும் முப்படைகளை களமிறக்க ஜனாதிபதி அவசர உத்தரவு. நீர்கொழும்பு சிறை வன்முறை ரகசிய தகவல் வழங்கிய கைதிகளை குறிவைத்து சதி, பொறுப்பேற்றது அரசாங்கம். நீர்கொழும்பு சிறை மோதல், நாடாளுமன்றில் மர்ம நபர் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி. அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கான எரிபொருள் கட்டுப்பாடுகள் நீக்கம், நிதியமைச்சு புதிய சுற்றறிக்கை வெளியீடு. இலங்கையில் 62,000 தாண்டியது டெங்கு பாதிப்பு, மொரட்டவை பல்கலைக்கழகம் அவசரமாக மூடல். வேலியகுடவில் அதிரடி முற்றுகை, 4.2 மில்லியன் கிலோ காலாவதியான சீனி மீட்பு. மறைந்த ஈரானிய தலைவருக்கு கொழும்பில் மௌன போராட்ட அஞ்சலி. கேரளாவில் மீண்டும் கோர விபத்து, சுரங்கப்பாதை திட்ட பகுதியில் பாரியின் நிலச்சரிவு, பலர் மண்ணுக்குள் புதைந்ததாக அச்சம். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தங்கியிருந்த ஹோட்டல் அருகே இரட்டை குண்டுவெடிப்பு, 18 பேர் காயம். அவை மது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 2 தினங்களாக கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதல் மற்றும் அதனைத் தொடர்ந்து வெடித்த வன்முறைகளில் 7 சிறை அதிகாரிகள் உட்பட உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 27 உயர்ந்துள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியுள்ள இந்த சம்பவத்தை தொடர்ந்து சிறைச்சாலை வளாகத்தில் ராணுவமும் விசேட அதிரடிப்படையினரும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக சிறையில் இருந்த 2 கைதிகள் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு இந்த கொடூர வன்முறைக்கு காரணம் என்று தெரியவந்துள்ளது. சிறைச்சாலையின் செயற்பாடுகளை முழுமையாக முடக்குவதையே பிரதான நோக்கமாக கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சிறைக்குள் இருந்த CCTV கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் உடல் பரிசோதனை இயந்திரங்கள் ஆகியவற்றை கைதிகள் முற்றாக அடித்து நொறுக்கியுள்ளார்கள். சிறை அதிகாரிகளை பிடித்து அவர்களின் ஆடைகளை களைந்து கொடூரமாக தாக்கியுள்ளார்கள். உடற்கல்வி பிரிவில் இருந்த இரும்பு குழாய்களை ஆயுதங்களாக பயன்படுத்தி அதிகாரிகளை அடித்துக் கொன்றதோடு அவர்களின் துப்பாக்கிகள் மற்றும் கைபேசிகளையும் பறிமுதல் செய்து சிலரை பணைய கைதிகளாகவும் பிடித்து வைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கோர தாக்குதலில் பிரதம பயிற்றுவிப்பாளர், சிரேஷ்ட ஆய்வாளர் உட்பட 7 அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். எனினும் முந்தைய நாளே ஆயுத கிடங்கில் இருந்த துப்பாக்கிகள் பாதுகாப்பு நடத்திற்கு மாற்றப்பட்டதால் பெரும் பேரழிவு தவிர்க்கப்பட்டதாக சிறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சிறைச்சுவருக்கு மேலிருந்து கைதிகள் செங்கற்கள் மற்றும் இரும்பு குழாய்களால் தாக்குதல் நடத்தியதால் அதிரடிப்படையினர் பிரதான வாயிலை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இலங்கை விமானப்படையின் பெல் 412 ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் வான்வெளி கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்ட போது கைதிகள் தங்களின் வசம் வைத்திருந்த துப்பாக்கிகளால் ட்ரோன்களை நோக்கியும் சுட்டுள்ளார்கள். இந்த முயற்சியில் 18 சிறை அதிகாரிகள், 18 அதிரடிப்படையினர் உட்பட பல பாதுகாப்பு படையினர் காயமடைந்தார்கள். அவர்களில் 18 பேர் ஆபத்தான நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். அத்தோடு வன்முறையில் ஏற்பட்ட ஏனைய பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் வெலிக்கடை மற்றும் ஆகனு கொலபிலசு சிறைகளுக்கு மாற்றப்பட்டார்கள். மேலும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நிலவுகின்ற பதற்றத்தை குறைக்கும் நோக்கில் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 700 கைதிகள் போகம்பர, அனுராதபுரம், புனரவை மற்றும் குருவிட்ட ஆகிய சிறைச்சாலைகளுக்கு அவசரமாக மாற்றப்பட்டார்கள். அத்துடன் மேலும் 60 கைதிகள் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையை கொண்டுவரப்பட்டார்கள். இதேவேளை உயிரிழந்த மற்றும் காயமடைந்த கைதிகளின் விவரங்களை அறிய அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சிறைச்சாலைக்கு முன்பாக திரண்டதால் அங்கு பெரும் பதற்றம் நிலவுகின்றது. தமது பிள்ளைகளை காண அனுமதிக்குமாறு கோரி சிறை வாயிலில் தாய்மார்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது வருகின்றனர். எந்த குற்றமும் செய்யாமல் வீட்டில் சாதாரணமாக இருந்த என் மகனை வலுக்கட்டாயமாக தூக்கி வந்து சிறையில் அடைத்தார்கள். இங்குள்ள இளைஞர்கள் அனைவரும் போதைப் பொருள் பயன்படுத்துகின்றவர்கள் அல்ல. என் மகனுக்கு என்ன ஆனது என்று நான் பார்க்க அனுமதியுங்கள். அப்பாவி பிள்ளைகளுக்கு இந்த அநீதி இழைக்காதீர்கள் என்று பாதிக்கப்பட்ட தாயொருவர் கண்ணீருடன் வேதனை தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அரங்கேறிய இந்த பயங்கர வன்முறை சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகியன இணைந்து நீதிமன்ற உத்தரவின் கீழ் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கொடூர வன்முறை மற்றும் 27 பேரின் உயிரிழப்பை தொடர்ந்து நாட்டின் பொது அமைதியை பேணி பாதுகாப்பதற்காக நாடு முழுவதும் முப்படையினரையும் விசேட கடமைகளில் ஈடுபடுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
ஜனாதிபதியின் இந்த விசேட பிரகடனம் மற்றும் உத்தரவு குறித்த உத்தியோர்வ அறிவிப்பை சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன இன்று நாடாளுமன்றத்தில் வாசித்து காட்டியுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 12ஆம் பிரிவின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரங்களின் பிரகாரமே நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக இந்த விசேட பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 1வது அட்டவணையில் நிச்சயம் செய்யப்பட்டுள்ள இலங்கை ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய முப்படைகளின் அனைத்து உறுப்பினர்களும் உடனடியாக நாடெங்கிலும் உள்ள குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் பிராந்திய எல்லைகளுக்குள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தினால் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த அவசர கட்டளையானது பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் விதிகளுக்கு அமைய நாடாளுமன்றத்தின் அவசர கவனத்திற்கு மேல் நடவடிக்கைகளுக்காகவும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் சபைக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அசாதாரண நிலைமை குறித்து நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த நீதியமைச்சர் மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்திரணி கர்ஷன நாணயக்கார நாடு முழுவதும் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கும் அவசர அழைப்பு விடுத்துள்ளார். அதன்படி சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக நாளை விசேட கூட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளதாக நீதியமைச்சர் அறிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் சிறைச்சாலை நிர்வாகத்திற்கு போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான ரகசிய தகவல்களை வழங்கிய கைதிகளை இலக்கு வைத்தே திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளது என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நாடாளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய நீதியமைச்சர், சிறைக்குள் போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் கடத்தப்படுவதை தடுப்பதற்காக நாம் கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருந்தோம். இதனால் ஆத்திரமடைந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் திட்டமிட்ட குற்றக்குழுக்கள் நிர்வாகத்திற்கு தகவல் வழங்கிய கைதிகளை முதற்கட்டமாக தாக்கியுள்ளார்கள். தொடர்ந்தும் பாதுகாப்பு கட்டமைப்பை அடியோடு முடக்கும் நோக்கில் பல மில்லியன் பெறுமதியான அதிநவீன ஸ்கேனர்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்களை அவர்கள் திட்டமிட்டு அளித்துள்ளார்கள். கைதிகள் இரும்பு கதவை உடைத்து தப்ப முயன்ற போது பொது பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல் எழுந்திருந்தது. நிராயுத பாணிகளாக இருந்த சக அதிகாரிகளை மீட்கச் சென்ற போதே பல சிறை அதிகாரிகள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். இந்த பாரதூரமான துன்பியல் சம்பவத்திற்கு அரசாங்கம் முழு பொறுப்பேற்கின்றது என்று தெரிவித்தார். இதற்கிடையில் காயமடைந்து நீர்கொழும்பு மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்ற சிறைச்சாலை அதிகாரிகளை நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார நேரில் சந்தித்து அவர்களது நலன்கள் மற்றும் சிகிச்சை விவரங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். இந்த சம்பவம் குறித்து உண்மை நிலைமையை கண்டறிய அமைச்சரவை விசேட குழு ஒன்றையும் நியமித்துள்ளது. அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களம், கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்களம் ஆகியன தனித்தனியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. கைதிகளுக்கு ஆயுதங்கள் எவ்வாறு கிடைத்தன என்பது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சிறைகளில் நிலவுகின்ற நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் தற்போதுள்ள இடவசதியை 10,000 அதிகரிக்க கட்டுமான பணிகள் இடம்பெற்று வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் விசாரணை கைதிகளை சிறைக்கு அனுப்புவதற்கு பதிலாக மின்னணு கண்காணிப்பு கருவிகளுடன் வீட்டுக் காவல் வைப்பதற்கான வீட்டுக் காவல் சட்டத்தை ஆய்வு செய்ய ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைத்துறைக்கான புதிய ஆட்சேர்ப்புகள் இடம்பெற்று வருவதாகவும் நீதியமைச்சர் மேலும் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் புதிய அதிரடி தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதுடன் அரசாங்கத்தின் நிர்வாகத்திறனை கேள்விக்குட்படுத்தி முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன, நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலின் போது விசேட அதிரடிப்படையின் தொப்பியையும் போலீஸ் சீருடையையும் அணிந்த நபர் ஒருவர் சிறைச்சாலையின் பிரதான நுழைவாயில் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். சீருடையில் இருந்த அந்த மர்ம நபர் ஜார், எதற்காக இவ்வாறு நுழைவாயில் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினார், இதன் பின்னணி என்ன என்பது குறித்து அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு உடனடியாக விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நீர்கொழும்பு சிறை வன்முறை தொடர்பில் விசேட அறிக்கையை வெளியிட்டுள்ள முன்னாள் நீதி மற்றும் வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி, தற்போதைய அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்கள் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துவதாகவும் இதனால் நாட்டின் முக்கிய ஆளுகை பணிகள் முடங்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அரசாங்கம் விழித்திருக்கும் நேரமெல்லாம் அரசியல் எதிரிகளை பின்தொடர்வது, கைது செய்வது மற்றும் வழக்கு தொடுப்பது ஆகியவற்றிலேயே கவனம் செலுத்துவதால் நாட்டின் அவசர சவால்களிலிருந்து கவனம் திசை திருப்பியுள்ளதாகவும் நாடு முழுவதும் அச்சுறுத்தலாக உள்ள டெங்கு பரவல், சிறைகள் நிலவுகின்ற கடுமையான இட நெருக்கடி, விவசாயிகளின் விலை கோரிக்கைகள் மற்றும் அதிகரித்து வருகின்ற வாழ்க்கை செலவு போன்ற உண்மையான மக்கள் பிரச்சினைகளுக்கு அரசாங்கத்திடம் முறையான கொள்கை ரீதியான தீர்வு இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு எரிபொருள் விநியோகத்தில் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
இது தொடர்பான புதிய சுற்றறிக்கை ஒன்றை நிதி அமைச்சின் செயலாளர், அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண முதன்மைச் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அரச கூட்டுத்தாபனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவிய போர் சூழல் மற்றும் ஆற்றல் நெருக்கடிகளை கருத்தில் கொண்டும் அரசாங்கத்தின் செலவுகளை முகாமைத்துவம் செய்வதற்காக கடந்த ஏப்ரல் 2 விசேட சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவானது மார்ச் 1 நிலவிய எரிபொருள் விலையின் அடிப்படையில் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் நிதியமைச்சின் புதிய உத்தரவின் மூலம் ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டிருந்த கட்டுப்பாட்டு சுற்றறிக்கை தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் விளைவாக கடந்த ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வருகின்ற வகையில் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு தற்போதைய சந்தை எரிபொருள் விலையின் அடிப்படையிலேயே எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இலங்கையின் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 62,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. ஜூலை மாதத்தின் ஆரம்ப நாட்களிலேயே 7,038 நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். மாணவர் குழுவினருக்கு டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவியதை அடுத்து மொரட்டுவை பல்கலைக்கழகத்தை 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக மூடுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். சுகாதார அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்த பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுரா செனவிரட்ன உறுதிப்படுத்தியுள்ளார். இதற்கு முன்னதாக அழகியல் பல்கலைக்கழகமும் இதேபோன்று மாணவர்களுக்கிடையே டெங்கு பரவல் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களில் 52.40% மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் டெங்கு கொசுப்புழுக்கள் பெருகும் இடங்கள் அதிக அளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக எச்சரித்துள்ள வைத்தியர், பொதுமக்கள் அனைவரும் கூட்டு பொறுப்புடன் ஒன்றிணைந்து சுற்றுப்புறங்களை சுத்தப்படுத்தும் பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். தற்போது நிலவுகின்ற மழை காலநிலையை தொடர்ந்து டெங்கு பரவுகின்ற வேகம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் தங்கள் வீடுகள், பாடசாலைகள் மற்றும் பணியிடங்களை சூழவுள்ள பகுதிகளை தேங்கி நிற்கும் நீரின்றி தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் அவசர கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இலங்கையின் முன்னணி சீனி இறக்குமதியாளர் ஒருவரால் 5 வருடங்களுக்கு முன்னர் இறக்குமதி செய்யப்பட்டு காலாவதியான சீனியை புதிய சீனியுடன் கலந்து சந்தைக்கு விநியோகித்து வந்த பாரிய மோசடி அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பாக கம்பஹா மாவட்டம் பேலியகுட பகுதியில் அமைந்துள்ள மாபெரும் களஞ்சிய சாலை ஒன்று நேற்று அதிகாரிகளால் முற்றுகையிடப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையிலேயே நுகர்வோர் விவகார அதிகார சபையும் ஊழல் தடுப்பு பிரிவினரும் இணைந்து இந்த திடீர் கூட்டு முற்றுகை நடவடிக்கையை மேற்கொண்டனர். அதிகாரிகளின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி சுமார் 5 வருடங்களுக்கு முன்பு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு தற்போது முற்றிலும் காலாவதியாகியுள்ள சீனி இருப்புகளை தற்போதைய புதிய சீனி இருப்புகளுடன் இந்த நிறுவனம் கலந்துள்ளது. பின்னர் அதனை புதிய பைகளில் மறுபொதியல் செய்து தற்போதைய சந்தை விலையை விட மிகவும் குறைந்த விலைக்கு விநியோகித்து இந்த மோசடியை முன்னெடுத்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முற்றுகை இடம்பெற்ற சமயத்தில் அந்த பாரிய களஞ்சிய வளாகத்தில் தலா 50 கிலோகிராம் எடையை கொண்ட சுமார் 85,000 சீனி மூடைகள் இருப்பு வைக்கப்பட்டிருந்தன. இந்த மொத்த எடை 4.2 மில்லியன் கிலோகிராம் என்று அதிகாரிகள் கணக்கிட்டுள்ளார்கள். தற்போது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். எனினும் நுகர்வோர் விவகார அதிகார சபை மற்றும் காவல்துறையினரால் குறித்த களஞ்சிய வளாகத்திற்கு முழுமையாக சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இந்த விவகாரம் குறித்து மேலதிக விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மறைந்த ஈரானிய தலைவர் சையத் அலி கமேனிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கொழும்பு கொள்ளுப்பிட்டியில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு அருகில் விசேட மௌன போராட்ட அஞ்சலி நிகழ்வொன்று நடத்தப்பட்டுள்ளது. ஈரானுக்கான குரல்கள் என்ற குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வு நாம் எழ வேண்டும் என்ற பொருளில் நேற்று இடம்பெற்றது. மறைந்த ஈரானிய தலைவரின் நினைவை போற்றுகின்ற வகையிலேயே சர்வதேச ஒற்றுமை மற்றும் மரியாதையை வெளிப்படுத்தும் வகையில் இந்த அமைதியான ஒன்று கூடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கலந்து கொண்ட பங்கேற்பாளர்கள் அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்தி தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். அமெரிக்க தூதரகத்திற்கு மிக அருகில் எந்தவிதமான வன்முறையுமின்றி தங்களின் செய்தியை அமைதியான முறையில் சர்வதேசத்திற்கு எடுத்துரைப்பது இந்த மௌன போராட்டத்தின் நோக்கம் என்று அதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த விசேட மௌன போராட்ட அஞ்சலி நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் தலைவருமான வாஸ்தவ நாணயக்கார, அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பெருமளவிலான பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டு தங்கள் மரியாதையை செலுத்தினர். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லேன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில்.
இந்தியாவின் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் இன்று காலை ஏற்பட்ட பாரிய நிலச்சரிவில் சிக்கி சுரங்கப்பாதை கட்டுமான பணியாளர்கள் உட்பட பலர் மண்ணுக்குள் புதைந்திருக்கலாம் என பெரிதும் அஞ்சப்படுகிறது. வயநாடு மாவட்டம் மெப்பாடிக்கரையில் உள்ள கல்லாடியில் மலப்புரம் மற்றும் வயநாடு ஆகிய மாவட்டங்களை இணைப்பதற்காக அனகோம்ஃபொயில் மெப்பாடி இரட்டை சுரங்கப்பாதை சாலை திட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வருகின்ற கடுமையான மழை காரணமாக சுரங்கப்பாதை பணிகள் இடம்பெறும் மீனாட்சி பாலம் பகுதியில் இன்று அதிகாலை திடீரென்று இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுரங்கப்பாதை அமைக்கின்ற பணியாளர்கள் தங்கியிருந்த தற்காலிக குடியிருப்புகள், சில வீடுகள் மற்றும் வாகனங்கள் மண்ணோடு மண்ணாக புதையுண்டுள்ளன. நிலச்சரிவு ஏற்பட்ட உடனே களமிறங்கிய உள்ளூர் மக்களின் உதவியுடன் முதற்கட்டமாக 5 பணியாளர்கள் காயங்களுடன் மீட்கப்பட்டு அவசரமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். பேரிடர் குறித்து தகவல் அறிந்தவுடன் இந்தியாவின் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் மற்றும் அவசர பிரிவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளார்கள். இன்னும் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்பதால் மோசமான காலநிலைக்கு மத்தியிலும் தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2024ஆம் ஆண்டிலும் இதே வயநாடு பகுதியில் ஏற்பட்ட மிக மோசமான நிலச்சரிவு பேரிடரில் சிக்கி 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சோகம் இன்னும் மறைவதற்குள் அதே பகுதியில் மீண்டும் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளமை அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிரியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தங்கியிருந்த சொகுசு ஹோட்டலுக்கு அருகில் இன்று அடுத்தடுத்து 2 குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்துள்ளன. இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் உட்பட 18 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள 4 சீசன்ஸ் ஹோட்டலுக்கு அருகிலேயே இந்த குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்திருக்கின்றது. எனினும் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த சமயத்தில் ஜனாதிபதி மேக்ரோன் ஹோட்டலில் இருக்கவில்லை என்றும் அவர் சிரியாவின் புதிய ஜனாதிபதி ஹமத் அல்சாராவை சந்திப்பதற்காக அதிபர் மாளிகைக்கு சென்று கொண்டிருந்தார் என்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி மாளிகையான எலிசி உறுதிப்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி மேக்ரோன் முற்றிலும் பாதுகாப்பாக இருப்பதுடன் திட்டமிட்டபடி அவரது சிரியாவிற்கான அதிகாரப்பூர்வ சந்திப்புகள் மற்றும் பயண திட்டங்கள் தொடர்ந்தும் தடையின்றி முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகளின் முதற்கட்ட விசாரணைகளின்படி ஹோட்டலுக்கு எதிரே உள்ள சுற்றுலா அமைச்சகம் மற்றும் தேசிய அருங்காட்சியகத்திற்கு இடைப்பட்ட மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் ஒரு குப்பை தொட்டியிலும் அங்கிருந்த வாகனம் ஒன்றிலும் வெடிபொருட்கள் பொருத்தப்பட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மேக்ரோனின் பாதுகாப்பு வாகனம் பேரணி கடந்து சென்ற சில நிமிடங்களிலேயே இந்த வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ், புத்தூரை பிறப்பிடமாகவும் கொழும்பை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு முத்துலிங்கம் லோகேஸ்வரன் அவர்கள் 6/7/2026 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். திருகோணமலை மூதூர் மல்லிகைத்தீவை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சிவசேகரம் பொன்னம்மா அவர்கள் 6/7/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ் அச்சுவேலி வெள்ளலாயை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு செல்லத்துறை வேலாயுதம் அவர்கள் 6/7/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். கிளிநொச்சி வெலப்பாட்டை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ராசாத்தி மனுவேல் அவர்கள் 6/7/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.